Good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் how to create company, how to alter company, how to delete company அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். முதல்ல ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. இங்கே வந்து எப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னா திஸ்பிசியில் போங்க. திஸ்பிசியில் போயிட்டு D:/, ஒரு ஃபோல்டர், உங்கள் பேரில் ஒரு ஃபோல்டர். இப்போ என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணேசன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி கணேசன் அப்படிங்கிற பேரில் முதல்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? முதல்ல என்ன பண்ணிக்கணும், என் பேர் கணேசன், கணேசன்கிற பேரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே டேலியை இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். டேலி என்ன பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி சப்போஸ் ஆல்ரெடி இந்த மாதிரி ஏதாவது கம்பெனி ஓப்பனில் இருக்குது அப்படின்னா அதை உங்களுக்கு ஷட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ Alt K H பார்த்தீங்களா, Alt K H. இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஷட் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு சில கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ Alt K H என்டர். இப்போ புதுசாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா கிரியேட் கம்பெனி போயிட்டு மேலே போயிடும் பேக் ஸ்பேஸ். இங்கேருந்து மேலே போகிறதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து பேக் ஸ்பேஸ். அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணால் செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அந்த செலக்ட் ஃப்ரம் டிரைவ் வந்து பீரோவை போய் கதவு திறக்கிற மாதிரி. செலக்ட் ஃப்ரம் டிரைவில் டி டிரைவ் அதை எடுத்துக்கணும். டி டிரைவில் என்னுடைய பேர் கணேசன் அப்படின்னா கணேசன் அப்படிங்கிற பேரை. அடுத்தது கம்பெனியோடைய நேம். கம்பெனி நேம் எப்போ கிரியேட் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபினான்ஷியல் இயரை சேர்ந்து போடணும். இனிமேல் அந்த ப்ராக்டிஸ் கொஞ்சம் சேர்த்து போட்டுவாங்க. ரைட்டா? எல்லா கம்பெனிக்குமே இயர் போடும்போது கம்பெனி பேர் மென்ஷன் பண்ணும்போது ஃபினான்ஷியல் இயரும் சேர்த்து மென்ஷன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த டேட் இருக்கு குமரேசன் அப்படிங்கிற டேட். இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1972 இயர் டேட் ஆஃப் பர்த் இருக்குது. கம்பெனியோட இன்கார்பரேஷன் டேட்டு 2/4/1972. சப்போஸ் 2/4/1972 கம்பெனியோடைய அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் குமரேசன் போட்டு ஃபினான்ஷியல் இயர் 1972-73 அப்படின்னு கம்பெனி கிரியேட் பண்ணும்போது குமரேசன் 1972-73. ஸோ இங்கே வென்னவர் இங்கே கம்பெனி கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு குமரேசன் அப்படின்னு போட்டு ஒரு ஐஃபன் போட்டு ஃபினான்ஷியல் இயர் என்ன 1972-73 அப்படின்னு. மெயிலிங் நேம் இருக்குல்ல, இந்த மெயிலிங் நேமில் ஃபினான்ஷியல் அது வரக்கூடாது. எண்டு போயிட்டு இந்த ஃபினான்ஷியல் இயரை எடுத்துடும். ஸோ கம்பெனி நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் இருக்கணும், மெயிலிங் நேமில் ஃபினான்ஷியல் இயர் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ சரவணா ஸ்டோர்னு இருந்தால் நல்லாயிருக்கும் பில்லில் இன்வாய்ஸில். சரவணா ஸ்டோர் 2023-24 என்ன பண்ணுவான், அடுத்த வருஷம் இது என்னடா புஷ்பு ஸ்டோராடான்னு கேட்பான், நம்மளா கிண்டல் பண்ணுவோம். ஸோ இன்வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு கம்பெனியோடைய நேம் மாத்திரம்தான் இருக்கணும், ஃபினான்ஷியல் இயர் இருக்கக்கூடாது. இது ஏன் இங்கே டேட்டுக்கு பின்னாடி ஃபினான்ஷியல் இயர் வரும் அப்படின்னா இது வந்து நம்ம ஒவ்வொரு டேட்டாவையும் கம்பெனி டேட்டாஸை இயர் வைஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எப்படி மெயின்டைன் பண்ணுவோம், இயர் வைஸ் மெயின்டைன் பண்ணுவோம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு டேட்டா. அப்போ எந்த வருஷம் டேட்டான்னு நமக்கு தெரியணும், அதுக்காக இங்கே நம்ம இயர் போகிறோம். அடுத்தது அட்ரஸ் 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு சேட்பட்டு சென்னை 6,30,000. இந்த மாதிரி நீங்கள் என்ன படிக்கணும், நீங்கள் 3 லைனில் அட்ரஸ் போடணும். போட்டுட்டு இங்கே தமிழ்நாடு அப்படின்னு போடணும். அடுத்தது பின்கோடு போட்டுக்கணும். பின்கோடு 2 வாட்டி போடணும். இங்கே போடுறது வந்து அட்ரஸில் பிரிண்ட் ஆகும். இங்கே வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண இங்கே போடணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் டிஜிட்டு, டெலிஃபோன் நம்பர் 8 டிஜிட், மொபைல் நம்பர் ஏதாவது ஒரு 10 டிஜிட் மொபைல் நம்பர். இந்த மாதிரி மெயில் ஐடி ஏதாவது ஒரு மெயில் ஐடி போட்டு ராஜா சீனிவாசன் 1972@gmail.com மெயில் ஐடி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் இங்கே 72-73 போட்டுருங்க. அப்படின்னா இங்கே என்ன வரணும், ஃபினான்ஷியல் இயர் 1/4/1972. புக்கு பிகினிங் இயர்ங்கிறது இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் 2/4/1972. அப்போ அந்த 2/4/1972ங்கிறது இங்கே எடுக்கணும். போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணால் இந்த மாதிரி F11 வரும். ஒன்றுமே பண்ண வேண்டாம், எஸ்எஸ் கொடுத்து அடுத்த கம்பெனி கிரியேட் பண்ணால் என்ன பண்ணுன்னா திரும்பவும் Alt K கிரியேட்.
இப்போ ரெண்டாவது கம்பெனி பார்த்தீங்கன்னா கண்ணன் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. கம்பெனி பேர் என்ன? கண்ணன் ஐஃபன் ஃபினான்ஷியல் இயர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் என்ன? டேட் ஆஃப் பர்த் 2/6/1986. இந்த கம்பெனி 1986 அக்கௌண்ட்ஸ் நான் போட சொல்லுவேன். அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் என்ன பண்ணணும், 86-87 போடணும். 1986-87 மெயிலிங் நேம் வரும்போது என்ன பண்ணணும், இந்த ஃபினான்ஷியல் இயரை நீங்கள் எடுத்துணும். மெயிலிங் நேமில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபினான்ஷியல் இயரை எடுத்துட்டு கம்பெனிக்கு அட்ரஸ் கொடுத்துருங்க. அந்த அட்ரஸ் டூன்னா என்ன அர்த்தம்னா மேலே இருக்கிற அட்ரஸ் எல்லாம் கீழே அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10/2 அதே அட்ரஸ் பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு 3 லைனில் டைப் சேத்பட்டு சென்னை 6,00,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு இன்னொரு முறை போடு. டெலிஃபோன் டிஜிட்டு 8 டிஜிட், ஏதோ ஒரு 8 டிஜிட் நம்பர். மொபைல் நம்பர் அது மாதிரி தான். மெயில் ஐடி ஏதோ ஒரு மெயில் ஐடி போடும், நமக்கு காலம் இருக்கணும், அவ்வளோதான், வேற ஏதோ ஒரு மெயில் ஐடி @gmail.com. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 1/4/1986. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புக்கு பிகினிங் இயர் என்ன? 2/6/1986. ஸோ 2/6/1986 போட்டு என்ட்ரு கொடுத்து சார். இப்போ எஸ்கே கொடுத்துட்டு வெளில வந்து இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா கம்பெனியும் இதே மாதிரி 13 கம்பெனி இருக்குது. 13 கம்பெனியும் சார் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1899 போட்டு கம்பெனி கிரியேட் பண்ணிப்பாரு. உன்னால் முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் 1/4/1986. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்ராஸ் போர்ட் ஆல்டிகே கிரியேட் மெட்ராஸ் போர்ட். இந்த மெட்ராஸ் போர்ட்ல அப்படிங்கிற கம்பெனியை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன், டேட் வந்து 1/1/1899. அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் வந்து 1898-99. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், 1/4/1898 அப்படின்னு போட்டு என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ண என்ட்ரை பண்ண நீ என்டர் பண்ணினா என்டர் ஆகாது போகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சின்றதுக்கப்புறம் எஸ்கேப் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், 1/4/1901 போட்டு என்ட்ரு. இது இந்த கம்பெனி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி NKPR கோஆபரேட்டிவ் சொசைட்டி 1/4/2150 போட சொல்லுங்க. இது உன்னால முடியுங்கிறத தெரிஞ்சுக்கணும். கிரியேட்ல போயிட்டு NKPR சுகர் ஃபேக்டரி அப்படின்னு ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 1/4/2150. அது உன்னால என்ட்ரி பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், 13 கம்பெனி இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். 13 கம்பெனி இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆல்டர் பண்ணணும். ஆல்டர் எப்படி பண்ணணும்னா ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி. எது கேட்வே ஆஃப் டேலினா இதுதான் கேட்வே ஆஃப் டேலி. கேட்வே ஆஃப் டேலி. ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு ஆல்டர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி நீங்க என்ன ஆல்ட்ரேஷன் வேணுமோ அந்த ஆல்ட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்வே ஆஃப் டேலிலேருந்து ஆல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஆல்டர். இப்போ எந்த கம்பெனி நம்ம மாற்ற போகிறோம், குமரேசன்கிற கம்பெனியை மாற்றணும். அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி அந்த குமரேசன்கிற கம்பெனி என்ன மாற்ற போகிறோம், பீமா ஜுவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் மாற்ற போகிறோம். அப்போ இந்த குமரேசன் கம்பெனியை எஸ்கே கொடுத்து பீமா ஜுவல்ஸ் அப்படின்னு பேரை மாற்றுறோம். பீமா ஜுவல்ஸ் ஐஃபன் ஃபினான்ஷியல். இப்போ ஃபினான்ஷியல் இயர் என்ன, 1/4/2003. 1/4/2003 என்ன ஆகும், ஃபினான்ஷியல் இயர் 2003. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2003. இங்கே வந்து என்ன பண்ணணும், எண்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிட்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுமா, என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அந்த சேஞ்ச் பண்ணணும். இப்போ அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். காவேரி பவன் சைதாப்பேட்டை சென்னை பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணணும், இங்கே காவேரி பவன் சைதாப்பேட்டை சென்னை 6,00,015. இந்த மாதிரி என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணுமோ அந்த ஆல்ட்ரேஷன், ஃபோன் நம்பர் மெயில் ஐடி இந்த மாதிரி என்ன பண்ணணுமோ பண்ணணும். இப்போ ஃபினான்ஷியல் இயர் சேஞ்ச் பண்ணணும். 1/4/2003. இது வரைக்கும் கம்முன்னு இருக்கும். பட் இங்கே வந்து நீ ஃபினான்ஷியல் இயரில் கை வச்சா ஒரு கொஸ்டின் கேட்கும். ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1972 கம்பெனியை இப்போ என்ன பண்ணுற, டேட்டா வந்து 1/4/2003 மாற்று. அப்படின்னா என்ன ஆகும்னா இங்கே டேலி வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும். என்ன கேட்கும், டேட்டா என்டர்டு பிஃபோர் திஸ் டேட் வில் பி லாஸ்ட். ஏற்கனவே நீ வந்து 1/4/1972க்கும்
2003க்கும் இடையில நீ என்ட்ரி பண்ணின டேட்டா எதுவுமே இருக்காது, பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும். பரவாயில்லன்னு கொடுத்து கண்டினியூ பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு, 1/4/2000 என்ட்ரு கொடுத்து சரி. இதே மாதிரி என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணுமோ அந்த ஆல்ட்ரேஷன். இப்போ கண்ணன் இருக்கு அப்படின்னா கண்ணனை ஏவிபி ட்ரஸ்ட்னு மாற்றணும். கண்ணனை போயிட்டு என்ன பண்ணணும், இங்கே ஏவிபி ட்ரஸ்ட் அப்படின்னு. ஏவிபி ட்ரஸ்ட் அண்டர் ஃபினான்ஷியல். என்ன ஃபினான்ஷியல் இயர் 2003. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன ஆல்ட்ரேஷன் தேவையோ அந்த ஆல்ட்ரேஷனு பேரை மாற்றணும், அட்ரஸை மாற்றணும், ஊரை மாற்றணும், என்ன மாற்றணுமோ மாற்றிடணும். அடுத்தது டெலீட் எப்படி பண்ணுறது? ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் டெலீட் எப்படி பண்ணுறது? ஓகேவா? டெலீட் ஆல் த கம்பெனி ஃப்ரம் த போர்ட். ஒரு கம்பெனியை எப்படி டெலீட் பண்ணால் நீ செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணணும். ஆல்ட்டுக்கே ஆல்டர் டெலீட். இப்போ 4 கம்பெனியுமே செலக்ட் பண்ணி நான் டெலீட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இருக்குது, எஸ்கேப் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை டெலீட் பண்ணணும். ஆல்ட்டுக்கே ஆல்டர். ஆல்ட்டுக்கே ஆல்டர். எந்த கம்பெனியை டெலீட் பண்ணுமோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி ஆல்ட் டி என்டர் 2 வாட்டி என்ன பண்ணணும், ஆல்ட்டுக்கே ஆல்டர். எந்த கம்பெனி வேண்டாம், மெட்ராஸ் போர்ட்ல போய் வேண்டாம், செலக்ட் பண்ணுங்க, ஆல்ட் டி என்டர். அடுத்தது என்ன பண்ணும், ஆல்ட்டுக்கே ஆல்டர். எந்த கம்பெனி வேண்டாம், ஏவிபி வேண்டாம், செலக்ட் பண்ணு, ஆல்ட் டி என்டர். அடுத்தது ஆல்ட்டுக்கே ஆல்டர். எது வேண்டாம், ரீமாச்சல் வேண்டாம், ஆல்ட் டி என்டர். அவ்வளோ. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.